ஹலோ மாமாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக, நிம்மதியாக, ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு வீக் டே மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் மேலே இருந்த அந்த ட்ரே, அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த கிளாஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மார்னிங் வந்தோடனே அதை தொடச்சி சரி அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக இதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரீசெண்ட் டைமில் ஷார்ட்ஸில் வந்துட்டு ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங் அந்த மாதிரி பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்தப்போ எப்படிரா இவங்களுக்கு ஸ்லோவாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் மார்னிங் இருக்குதுன்னு சொல்லி ஒரே யோசனையாக தான் இருக்குது. பிகாஸ் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நீங்கள் ஒரு மேரிட் கப்பிள், ரெகுலர் 9 to 6 ஜாப் இருக்குது. அந்த மாதிரினா கண்டிப்பாக மார்னிங் கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருக்கும், எஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக மார்னிங் அண்ட் லன்ச் அது எல்லாத்துக்கும் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைங்கள கிளப்பி விடணும். அப்புறம் ஹஸ்பண்டையும் கிளப்பி விட்டு நம்மளும் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நம்மளும் கிளம்பி. ஸோ கண்டிப்பாக ஹரிபரியாக தான் இருக்கும். எப்படி அந்த ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங் இருக்கும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு இட்லி தான். நேற்று நைட்டே மாவு அரைச்சி வச்சாச்சு. அது கூட தொட்டுக்க சாம்பார் தான் பண்ண போகிறேன். டெய்லியும் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய போராட்டம் தான் எல்லா லேடிஸ்க்கும். சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்ட் அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னா நீங்கள் ரொம்பவே லக்கின்னு சொல்லலாம். நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட இன்றைக்கி காலையில் என்ன சமைக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட எப்போதுமே ஒரு டிஃபால்ட்டான ஆன்சர் இருக்கும், உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவார். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஓகே அப்படியே நம்ம எதாவது திங்க் பண்ணி சமைச்சிருவோம். பட் சம்டைம்ஸ் ரொம்ப கடுப்பாக இருக்கும். நானே ஏன் இப்படி பண்ணணும், நானே இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா யோசிப்போம். ஸோ மேரேஜ் ஆன புதுசில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்டின் பீரியடில் மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆவேன். எப்பயும் போல் நார்மலாக எதாவது சொல்லுவார். பட் எனக்கு அது ரொம்ப கடுப்பாக இருக்கும், ரொம்ப கோவப்பட்டுருவேன். அதுக்கப்புறம் சடனாக எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணி உட்காந்து அழுதுட்ருப்பேன். காரணமே இல்லாமல் சோகமாக இருப்பேன், என்னென்னமோ யோசிச்சுட்டு. ஐயோ நம்ம லைஃப்பில் எதுவுமே உருப்படியாக பண்ணலையா, இல்லை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபிகர் அவுட் பண்ணுவோமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சும்மா யோசித்து உட்காந்து ஃபீல் பண்ணி சோகமாக இருப்பேன், அழுதுட்ருப்பேன். ஸோ இது வந்துட்டு மேரேஜ் ஆன புதுசில் தான். அதுக்கப்புறம் ஒரு 4 months 5 months போனதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் வந்துட்டு என் ஹஸ்பண்டே ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டாரு. அது எப்படின்னா கரெக்டாக இந்த பீரியட்ஸ்க்கு ஒரு 5 days முன்னாடி, ஒரு 1 week முன்னாடியிலேருந்து அந்த பீரியட்ஸ் வரைக்குமே இந்த மாதிரி இந்த எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் இருக்கிற மாதிரி அவரும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு. எனக்கும் அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப சோகமாக இருக்கேன், இல்லை ரொம்ப கோவமாக இருக்கேன், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்போயே யோசிக்க ஆரம்பிப்பேன். ஓகே நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு பீரியட்ஸ் வரப்போகுது போலன்னு அப்படியே டேட்டை பார்த்தா கரெக்டாக அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் பீரியட்ஸ்னால் அதுக்கு முந்தின வாரம் நம்மளுக்கு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஓகே, பேக் டு த வீடியோ. நான் லாஸ்ட் வீக் ஒரு ஸ்டீமர் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 2 லேயர் ஸ்டீமர். அந்த கீழே பாட்டில் வந்துட்டு நல்லா எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாட்டர் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் எனி வெஜிடபிள்ஸோ என்ன ஸ்டீப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுட்டு, அதுக்கு மேலே இன்னொரு லேயரும் வச்சுட்டு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அந்த 2 லேயருமே நல்லா வெந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லேயரில் கேரட் கட் பண்ணி போட்டிருந்தேன். அப்புறம் செகண்ட் லேயரில் ஸ்வீட் கார்ன் போட்டிருந்தேன். இது வந்துட்டு வினோத் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினது தான். எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன். இந்த யூஏஇயில் வினோத் பிராண்டில் தான் நிறைய வெசல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 69 dirhams. இதுலேயே பெரிய சைஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சிங்கிள் லேயர் ஸ்டாக் மட்டும் இருக்கிற மாதிரியும் இருக்குது ஸ்டீமர். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்டீமிங் வந்துட்டு ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஸ்டீமர் ரேக் வந்துட்டு ஒரு கொலாண்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம அதை ஒரு கொலாண்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
சைட் பை சைட் சாம்பார் தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்துட்டு ஒன் பாட் ரெசிபி மாதிரி பருப்பு, ஆனியன், அப்புறம் தக்காளி, அப்புறம் கொஞ்சம் சோயாபீன் இருந்துச்சுன்னு சொல்லி அதையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் சாம்பார் தூள் அதெல்லாமே போட்டு ஒரு விசில் எடுத்துகிட்டு தாளிச்சிட்டோன்னா அவ்வளோதான். சிம்பிளாக சாம்பார் செஞ்சிடலாம். ஓகே, பேக் டு த டாபிக், பீரியட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ இனிஷியலி நாங்கள் மேரேஜ் ஆன டைமில் நிறைய சண்டை வரும். காரணமே இல்லாமல் நிறைய சண்டை போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இதுதான் இப்படி தான் இதனால தான் நம்மளுக்கு இந்த இமோஷ்னல் அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு நான் எப்போ ஃபிகர் அவுட் பண்ணனோ, அதுக்கப்புறம் எப்பயாச்சும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் திங்க் பண்ணுவேன். ஓகே, இதனால தான் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன்னா, அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறேன்னா அந்த டைமில் கால் பண்ணி பேசிடுவேன், இல்லை தூங்கிடுவேன். சும்மா உட்காந்து அழறது அதெல்லாமே ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தாச்சு. அண்ட் ஆல்சோ நான் இந்த மாதிரி எனக்கே தெரியாமல் கோவப்பட்டால் கூட என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு. அவர் டக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருவார், என்ன உனக்கு டேட் நெருங்கிருச்சா என்ன, இல்லை பீரியட்ஸ் ஆகிட்டியா? ஸோ அந்த இதுவும் அவருக்கும் தெரிஞ்சது. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே அதுவே ஒரு வேவ்லென்த் மாதிரி வந்துருச்சு. இதனால் எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதே மாதிரி எனக்கு என்னோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட என்னோடய இமோஷன்ஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல லெசன் மாதிரியே எனக்கு இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நெட்டில் இதை பற்றி நிறைய படிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸ் இதை பற்றி பார்க்குறேன். ஸோ வை நாட் நம்மளும் ஒரு அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாப்பிக்கை இந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்துட்டு ஃபியூ இயர்ஸ் பேக் உமனோட சூசைடல் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அது வந்துட்டு இவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஆகிற அந்த பீரியடில் சூசைட் பண்ண உமனோட கவுண்ட்டு தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது எவ்வளோ ட்ரூன்னு தெரியல. பட் இந்த பீரியட்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபியூ டேஸ் ஒரு 1 வீக் அந்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். காரணமே இல்லாமல் அழறதும், அதுக்கப்புறம் நம்மளை ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்கிற டைம் அது. ஒன்ஸ் நம்ம அதை ரியலைஸ் பண்ணிட்டோம், இட்ஸ் ஜஸ்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது எனக்கு. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறையா விமென்ஸ் இதை ஃபிகர் அவுட் பண்ணாமே இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்போ தேவையில்லாமல் கோவம் வருது, இல்லை ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறீங்க, காரணமே இல்லாமல் சோகமாகறீங்க, யாரையோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் திங்க், உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் இல்லை அதுக்கு முன்னாடி 1 வீக் அந்த டைமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த அவேர்னஸ் இருந்தாலே நம்ம ரியாக்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். நம்ம அந்த டைமில் கொஞ்சம் சட்டிலாக இருந்துட்டோனாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, பேக் டு த வீடியோ. நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் பண்ணலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் தான், நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாமல் சாம்பார் பொடி யூஸ் பண்ணோன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு 3:1 ரேஷியோ தான் எடுக்கிறேன் அரிசிக்கும் பருப்புக்கும். ஸோ 3 பங்கு அரிசிக்கு வந்துட்டு 1 பங்கு பருப்பு எடுப்பேன். அதே மாதிரி கடைசியாக நெய் வந்துட்டு ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா கமன்னு சொல்லிட்டு. இதுக்கு சைட் டிஷ்ஷு வந்துட்டு அந்த ஸ்டீம்ட் கேரட்டை அப்படியே தாளிச்சாச்சு. அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி பட்டர் கார்ன் மாதிரி ஆட் பண்ணலான்னு சொல்லி கார்னுக்கு கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் சால்ட், பெப்பர் அதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி கார்ன் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா பட்டர் மட்டும், சால்ட்டட் பட்டர் இருந்தாலே சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தருது. சாட் மசாலா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் டு த டாபிக். இந்த எமோஷன்ஸ் வந்துட்டு பீரியட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஆல்சோ ப்ரெக்னென்சி, அதே மாதிரி மெனோபாஸ் இந்த டைம்லேயுமே அதோட எஃபெக்ட் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சிலையும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், நம்மளுக்கு நிறைய இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் இருக்கும். அதை ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
ஆனால் அந்த டைமில் எல்லாருமே நம்மக்கிட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்துப்பாங்க. அதனால் அதை நம்மளை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. நம்மளுக்கும் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் மெனோபாஸ் அந்த மாதிரி இருக்கிறது டவுட்டு தான். அந்த 40 to 50 அந்த ஏஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் வந்துட்டு கோத்ரூ பண்ணிகிட்ருப்பாங்க. அது அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எமோஷன்ஸை சுற்றி இருக்கிறவங்க வேல்யூ பண்ணுறது இன்னுமே இம்பார்ட்டண்ட். அந்த டைமெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கெல்லாம் மெனோபாஸ் ஆகிறப்போ அதை ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு அந்த மெச்சூரிட்டி அந்த டைமில் இல்லை. பட் உங்கள் வீட்டில் இப்போ 40 to 50 அந்த ஏஜ் க்ரைட்டீரியாவுக்குள்ளே யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, மேபி உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டர், ஒய்ஃப், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இமோஷ்னலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் இப்படி தான் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும் அப்படிங்கிறத புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க எமோஷன்ஸ்க்கு நீங்களுமே கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். இல்லை உங்களுக்கே ஏஜ் 40 to 50 அந்த கேட்டகரியில் இருக்கிற லேடிஸாக இருந்தீங்கன்னா இந்த இமோஷ்னல் ரோலர் கோஸ்டரை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மெனோபாஸ் பீரியட்லாம் இப்படி தான் இருக்கும், ஹார்மோன்ஸ் அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதை நம்ம ரியலைஸ் பண்ணாலே அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. கோவம், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் சோகம், இந்த இன்ஃபீரியாரிட்டி அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் அந்த மைண்ட் செட் இருந்தாலே போதும். அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நார்மல் அப்புறம் ஸ்ட்ராங் லைஃப் வந்துட்டு லீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லா லேடிஸும் கண்டிப்பாக இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பீட் பீரியட்ஸ், அதுக்கு முந்தின ஒரு வாரம், அதே மாதிரி ப்ரெக்னென்சி அண்ட் மெனோபாஸ் இந்த பீரியட்லலாம் கண்டிப்பாக எமோஷ்னலி நம்மளுக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டாலே நம்ம வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணலாம். நிறையா கேயோஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி நியூலி மேரிட் கப்புள்ஸாக இருக்கீங்க, இல்லை நார்மலி மேரிட் கப்புள்ஸ்குள்ளே ப்ராப்ளம் வர்றதுக்கு இது ஒரு ரீசனாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்மளை செல்ஃப் டவுட் பண்ணுறதுக்கு இந்த பீரியட் வந்துட்டு ரொம்பவே அந்த செல்ஃப் டவுட்கான பீரியடாக இது இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சுனாலே போதும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற லேடிஸ்க்கு, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவாக இருக்கட்டும், தங்கச்சி, ஒய்ஃப், அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, பேக் டு த வீடியோ. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் முடிச்சாச்சு. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. அப்புறம் பாப்பா எழுந்திரிச்சா, அவளுக்கு ப்ரஷ் பண்ணி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவள் சாப்பிட்டு முடிச்சதுமே நானும் அமர உட்காந்து ஃபைனலி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் என்னால் பசியே காலையில் தாங்க முடியாது, எந்திரிச்சோன்னே பசிக்க ஆரம்பிச்சிரும். பட் இப்போல்லாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பசி தாங்க ஆரம்பிச்சிட்டேன். இதை தான் மாம் பவர்ன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் ஒரு மாம் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் வீக் வெளியே போயிருந்தப்போ ஒரு 3 dirham ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோர் பார்த்துருந்தோம். அதுக்குள்ளே எல்லாமே 3 dirhams தான், எந்த ஐட்டம் எடுத்தாலும். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஃப்ளவர் வேஸ் மாதிரி 2 கிளாஸ் பாட்டில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆனால் ஃப்ளவர்ஸ் இல்லாததுனால சரி மணி பிளான்ட் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு இது 2த்துலேயும் அதை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் வாட்டரெல்லாம் பிடிச்சி மணி பிளான்ட் ஆல்ரெடி இருந்த பிளான்ட்லேருந்து குட்டி குட்டி கட்டிங் 2 கட்டிங் எடுத்து 2த்துலேயுமே போட்டாச்சு. லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சடன்லி சைடில் ஒரு நோட்டிஃபிகேஷன் நியூஸில் வரும், ஏர் குவாலிட்டி புவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிட்டியில் ஏர் குவாலிட்டி புவர் ஆக ஆக வீட்டில் எவ்வளோ பிளான்ஸ் வைக்கணுமோ அவ்வளோ வைக்கணும் அப்படின்னு தோணுது, ஒரு பயத்துலேயே தோணுது. ஸோ இப்போல்லாம் எங்களுக்காகவும் குழந்தைக்காகவும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் வீட்டுக்குள்ளே ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ரொம்ப ஈஸியான பிளான்ட் எதுன்னு பார்த்தோன்னா மணி பிளான்ட்டு தான் கண்டிப்பாக. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. அதனால் அங்கங்கே இந்த மணி பிளான்ட் மட்டும் வீடு சுற்றி எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். இன்டோர் பிளான்ஸ் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி கேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
எங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா அண்ட் சஜஷன் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் நிறைய பிளான்ஸ் வாங்கலாம், இன்டோர் பிளான்ஸ் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். ஸோ நீங்கள் கொடுக்குற சஜஷன்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் இந்த முருங்கைக்கீரை பவுடர் வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இந்த முருங்கா பவுடரை நான் எப்படி கன்சியூம் பண்ணுறேன்னா, இந்த மோர் இருக்குல்ல, மோரில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த முருங்கா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடித்தோன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட், அந்த முருங்காவோட டேஸ்ட் வராது, நார்மல் மோர் மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் கன்சியூம் பண்ணுறேன். இது வந்துட்டு 2 மீல்ஸ்க்கு நடுவில் கன்சியூம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில், இல்லாட்டி லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் இப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 டைம் ஆட்டி எடுத்துட்டோன்னா அது நல்லா ஸ்மூத்தாக மர்ஜ் ஆகிடும், கர்ட் கூடயே நல்லா மிக்ஸ் ஆகிடும் பட்டர் மில்க் கூட. ஸோ அதை நம்ம ஈஸியாக குடிச்சிக்கலாம். பட் நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய லேடிஸோட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய் அண்ட் டேக் கேர்.